ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் பர் vlogs. நம்ம இன்னைக்கு ஃபுட் vlog பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷலான கடை, அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ், அதாவது ஒரு 20க்கும் மேற்பட்ட சட்னி வகைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த கடை பேர் தான் மீனை ஊட்டும் முக்கிய கடை. உங்களுக்கு லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அட்மாஸ்பியரும் சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க அந்த அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். என்ட்ரன்ஸு கடையோட சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்ஸோட. இதுதாங்க கடை, வந்துட்டோம். நினை ஊட்டி இட்லி கிடைக்குது. பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். இது இந்த கடை எவ்வளோ காசு கொடுத்து நம்ம சாப்பிட்டாலும் அந்த அட்மாஸ்பியர் இங்கே கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. ஃபுல் செட்டப்புங்க பக்காவாக. அதாவது ஒரு 10 ரூபாய் இட்லி நீங்கள் அதுக்கு 20 வகையான சட்னி கொடுத்து போய் பார்த்துருக்கீங்களா? முறையாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். ரொம்ப 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 அருமையாக செட்டப் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா இந்த கடைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் அந்த அட்மாஸ்பியர் டேஸ்ட் பார்க்கணும். ஸோ உண்மையிலே இந்த வீடியோ போட்டது எனக்கு உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் பார்க்குற எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்க. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. பார்த்தீங்கன்னா 20 வகையான சட்னிங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஒவ்வொன்றா அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள நேமே கீழே போட்டிருக்காங்க. மிளகாய் சட்னி, இது கரெக்டாக என்னன்னு தெரியல, தக்காளி சட்னி, கத்திரிக்காய், இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி வச்சுருக்காங்க சட்னி. நடுவில் அப்படியே சாம்பார் பார்த்தீங்கன்னா செம்மையாக அவ்வளோ சட்னியும் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ரஷ்ஷுங்க, நல்ல கூட்டம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. எல்லாமே கிடைக்குது. இட்லி, தோசை, நெய் தோசை, ஆப்பம். நைட்டில் பொங்கல் வேறு இங்கே போடுறாங்க. அது ஸ்பெஷல்னு வேறு சொன்னாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த கடை உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். வணக்கம், நாங்கள் உங்கள் கடைக்கு இணை ஊட்டும் இட்லி கடைக்கு இட்லி சாப்பிடலான்னு வந்திருக்கோம். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த 20 டிஃப்ரெண்ட் சட்னி. அது பார்த்தீங்கன்னா அது சொல்லும் போதே நமக்கு ஒரு சாப்பிடணும் போல இருக்குது. 20 வகையான சட்னிங்கிறது கொடுக்கறது எப்படி சாதாரண விஷயம் இல்லை. எப்படி அதனால் அந்த ரேட்டுக்கு உங்களால் கொடுக்க முடியுது? இன்னொன்று, இந்த ஒரு ஐடியாங்கிறது ஒரு நல்ல ஐடியா. 20 வகை சட்னி கொடுத்து பசியை தானாகவே தூண்டுற மாதிரி இருக்குது. இதை பத்தி சொல்லுங்க. இது எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது எப்படி உங்களுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, இது என்னுடைய வயசுக்கு நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 1000 ஹோட்டலாயில் இருக்கும். என் வயசுக்கு சாப்பிட்டது ஆயா திருவிழா சுட்டு விட்டுற கடையில இருந்து பெரிய கடைகள், பிரபல கடைகள் எல்லாத்துலயுமே சாப்பிட்டுருக்கோம். ஒவ்வொரு கடைக்கும் போகும்பொழுது ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் தொகுத்து அதை ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு கடைக்குள்ள நுழையும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும், சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எல்லாமே தெரிஞ்சு அது எல்லாம் இந்த கடையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் செஞ்சதுதான். அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா 20 சட்னி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க கொடுத்து ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை அவங்க முழுமையா பயன்படுத்தணும். ஒன்னு இல்லாட்டி ஒரு சைட் டிஷை தொட்டு அவங்க சாப்பிட்டு அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் அந்த ஒரு இதை வச்சிருக்கோம். தவிர வேற ஒண்ணு. இதுல முக்கியமா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளூர் முதல் உலகம் வரை கிளைகள் இல்லாத ஒரே கடை நம்ம கடை மட்டும்தான். ஆனா இந்த கடை உலகறிந்த ஒரே கடை. உலகறிந்த ஒரே கடை, உலகில் எங்கும் கிளைகள் இல்லாத கடை. இந்த கடை வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அதுதான் நம்மளுடைய விருப்பம். ரெண்டாவது, நீங்க இங்க சாப்பிடும்போது கொஞ்சம் பொறுமை வேணும். இது லைவ் கிச்சன், நேரடியாவே இது பண்ணி தர்றதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் வாங்கி சாப்பிடணும். இப்ப நகை எடுக்கும் போது பொறுமையா இருந்து மணிக்கணக்குல இருக்கிறீங்க, துணியை வாங்க போகும்போது மணிக்கணக்குல உட்கார்ந்து இருக்கிறீங்க.
இப்படி பல இடங்களுக்கு போய் மணிக்கணக்கில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பொறுமையா நிதானமா சாப்பிட்டு போகணுங்கிறதான் எங்களுடைய விருப்பம். தவிர வேற இதுல ஒன்றும் லாப நோக்கம்லாம் கிடையாது. இது மற்ற கடைகளுக்கு போட்டியாகவும் கிடையாது. இது ஒரு சர்வீஸ் மைண்ட்ல பண்ணிட்டு இருக்கோமே தவிர அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். இது எத்தனை வருஷமா இந்த மாதிரி நீங்க இந்த ஹோட்டல் ஃபீல்ட் வந்து? இது நான் வந்து ரிட்டையர் ஆனதுல இருந்தே வச்சிட்டு இருக்கேன். ஒரு 6-7 வருஷம் ஆயிப்போச்சு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டிக்காக இதை வச்சிருக்கேன். வேற ஒன்றும் லாப நோக்கத்துக்கெல்லாம் வைக்கல. ஆனா அவங்க வந்து சாப்பிட்டு திருப்தியா பேசிட்டு 2 வார்த்தை சந்தோஷமா சொல்லிட்டு போறதுதான் எங்களுக்கு லாபமே தவிர மற்றபடி பண விஷயத்துல எங்களுக்கு லாபம்னு சொல்ல முடியாது. இது அவங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு லாபம். ஏன்னா இங்க வர்றவங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தாத்தான்றாங்க, அங்கிள்ன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உரிமை கொண்டாடி பேசும் பொழுது அதுக்கு முன்னாடி வந்து பணம்ன்றது ஒரு பெரிய தூசி தான். கண்டிப்பா. அதனால அதை நாங்க பெருசுபடுத்த விரும்பல. எவ்வளவுதான் காசு கொடுத்து அங்கிள்னு சொல்லுங்க, தாத்தான்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னா கூட யாரும் அந்த ஒரு உதவிதான் செய்யுமே தவிர இது உள்ளபூர்வமா அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறோமே தவிர அதை ஒரு குடும்ப நிகழ்ச்சியா நினைச்சுதான் இந்த கடையை நிறுத்தி இல்ல வர்றவங்க சந்தோஷமா வரணும், சந்தோஷமா போகணும். ஒரு சிலர் சங்கடப்படுத்துவாங்க, அதை பத்தி கவலைப்படுறது. ஓகே. ஆனா உண்மையிலே சொல்ல போனா அந்த யோசிக்கும் போது தோணும், இப்ப நம்ம ஒரு இட்லிக்கு உண்டான காசை நம்ம கொடுக்குறோம், இதுவே தான் மற்ற இடத்துல இருக்கு. ஆனா அது டிஃப்ரெண்ட் சட்னிஸ் 20 வகை நம்ம கொடுக்கும் போதுல அது வந்து அதுலயே உங்களுக்கு தெரியுது நீங்க எவ்வளவு சர்வீஸ் ஓரியன்டா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி கொடுக்கறது. அதுதான் சரி, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த வீடியோ. சரி நம்ம எடுத்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். இல்ல எங்க இதை பொறுத்தவரை உங்களுக்கு நாங்க யார்கிட்டயும் காசுன்றதே கேட்க மாட்டோம். அவங்க விருப்பத்துக்கு சாப்பிடலாம், அவங்க விருப்பத்துக்கு இருக்கிறத கொடுத்துட்டு போகலாம். அதுல நாங்க வந்து எந்த காரணத்தை முன்னிட்டு நாங்க அந்த பைசான்றதை கேட்க மாட்டோம். நாங்க வந்து எந்த அப்படின்னா உங்களுக்கு எப்படி மறுநாள் கடன் எடுத்த காசு எங்களுக்கு அப்படி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் தான் எங்களுக்கு தேவை, அதுக்கான சரக்கு அதுக்கான சம்பளம் அப்படின்னா அது வந்தாவே போதும். அதுக்கு மேற்கொண்டு எங்களுக்கு தேவை. மறுநாள் கடன் எடுத்துறதுக்கான அமௌண்ட் வந்தாவே போதும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுல வந்து கட்டணும் வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனா இது வரைக்கும் யாரும் அப்படி நடந்துகிட்டது இல்லை. எல்லாரும் வந்து கொடுத்துருக்காங்க. மறந்து போனவங்க கூட எங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நம்பரை கேட்டு அதுக்காக அந்த பணத்தை ஜிபே பண்ணி விட்டவங்களும் இருக்காங்க. அதனால நாங்க சொல்ற கணக்கு யாரும் சந்தேகப்படுறது இல்லை. அவங்க சாப்பிடுறத நாங்க சந்தேகப்படுறது, அவங்க எங்களுக்கு சந்தேகப்படுறது இல்லை, நாங்க சந்தேகப்படுறோம். உண்மையிலே சொல்ல போனா அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க இந்த இன்டீரியர் ஒர்க்ல இருந்தே தெரியுது. ஒவ்வொன்றா நீங்க வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. வர்ற அந்த அட்மாஸ்பியரும் உள்ள வந்து வரும்போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்குது. நீட்டா இருக்கு, நமக்கு ஒரு காம்னஸ் கொடுத்து நீட்டா உட்காந்து சாப்பிடியான்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னீங்க மொபைல் கூட சாப்பிடும்போது யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. அது சொல்றதோட நோக்கமே வந்து அந்த ருசியை அனுபவிக்கணும். அந்த இடத்துக்கு அவங்க அதை விரும்பி சாப்பிடணும். டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து ஏன் காசு கிடையாது, எல்லாம் வர்றவங்க கொடுத்த லாபத்துல பட்டதால தவிர ஆரம்பத்துல நான் வச்சது மொட்டை மாடி தான். வர்றவங்க கொடுத்ததுல கொஞ்சம் காசு மிச்சப்படுத்தும் போது அந்த மிச்சப்படுத்தினதை வச்சுதான் அந்த டெக்கரேஷன் பண்ணிருந்தோம். ஏன் சொந்த காசு கிடையாது, அவங்க கொடுத்த காசு தான். அதை அவங்களே அனுபவிக்கட்டும்னு சொல்லி அவங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. உண்மையிலே ரொம்ப உங்களுக்கு நல்ல மனசு. ஏன்னா மக்களுக்கு செய்யணுன்றது வந்து இது ஒரு வகையான ஒரு நலன் தான், மக்களுக்கு செய்யக்கூடிய நலன். நான் ரிட்டையர் ஆகி 60 வயசுல ரிட்டையர் ஆன பற்றி இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க ஆசைப்பட்டேன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. 60 வயசுக்கு மேலே ஆசைப்படுறாம சம்பாதிக்க அப்படின்னு. அது நமக்கு தேவையில்லை. நம்மளை பொறுத்தளவுல என்ன கேட்டீங்கன்னா வர்றவங்க ஒரு 10 பேர் வர்றாங்களா, பேசுறாங்களா, சந்தோஷமா அப்படிங்கறதா நமக்கு வந்து முக்கியம். அது வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காதுல்ல. என்ன காசு போனோம் எல்லா காசு கொடுத்தாலும் அந்த ஒரு சந்தோஷமான மனநிலை கிடைக்காதுல்ல. அந்த ஒரு குழந்தை பூரி வாங்கிட்டு பார்த்து சிரிச்சிட்டே போடுது, அது மனநிலை வருமா வராது. இது நான் வந்து அதை விட 10 ரூபா காசை கொடுத்து சிரிக்குமானா சிரிக்காது. அந்த பூரியை சாப்பிடும் போது பார்த்த உடனே ஒரு சிரிப்பு வருதுங்கிறப்ப அது எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த பிள்ளையோட மனசுல எந்த வித கள்ளங்கப்படம் இல்லாம சிரிக்கும் போது அந்த சிரிப்புக்கு வெயிட் அதிகம். மற்றவங்க கூட முகத்தாச்சனைக்காக சிரிப்பாங்களே தவிர, ஆனா அந்த குழந்தை சிரிக்கும் போது அதுகிட்ட அந்த முகத்தாச்சனைக்கு வேலையே கிடையாது. அதனால அந்த மாதிரி ரசனை தான், வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே நீங்க பேசும்போதே நல்லா இருக்கு, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போதே தெரியுது அந்த உங்களுடைய போற்றையிலே உங்களை பார்த்தாலே இந்த இடம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு எங்களை பொறுத்தளவுல ஒண்ணுதான், வேஸ்ட் பண்ணாம அதை கச்சிதமா பயன்படுத்தணும்னா மேலும் மேலும் நிறைய செய்யறது எங்களுக்கு ஆசை ஜாஸ்தி. எங்களுக்கு அதுதான்
ஏன்னா அந்த பொருளை வந்து அவங்க அவ்வளோ ரசனையா சாப்பிடுறாங்க அப்படிங்கும்போது மறுநாள் நாங்க அதிகமா வைக்கணும், அதிகமா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எங்களுக்கு நிறைய வரும். ம். ஆஹா, இப்படி எந்த இது அதிகமா போகுது, எந்த இது அதிகமா போகுது, இது சாப்பிடுறாங்களே அப்படின்ற எண்ணம்லாம் எங்களுக்கு நிறைய வரும். ம். அதனால அவங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுற வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே முழு சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி அண்ணா. நாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துறீங்க, ரொம்ப நன்றி. வாங்க, okay. வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் வாங்க. ஒரு முறையாயிலும் கிடைக்குவாங்க, பயன்படுத்துங்க. பணம் இருக்கோ பணம் இல்லையா, எங்க கடையை வந்து பார்த்துட்டு சாப்பிட்டாலும் போதும். கண்டிப்பா